தமிழரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மே தின நாளில் ஜனாதிபதியின் மகிழ்ச்சியான அறிவிப்பு, அதிகரிக்கப்படும் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளம். மின்கட்டண திருத்தம் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள மற்றுமோர் அறிவிப்பு. தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு தப்பிச் செல்ல முயன்ற தம்பதியினர் உட்பட 8 பேர் கைது. பேலியகொட பகுதியில் 25 பெண்கள் திடீர் கைது. வைத்திய பரிசோதனையில் வெளிவந்த பல அதிர்ச்சி தகவல்கள். வீட்டில் மனைவியுடன் தகாத உறவிலிருந்த கள்ளக்காதலன் கணவன் எடுத்த திடீர் முடிவு. சர்வதேச மாணவர்கள் தொடர்பில் கனடா மேற்கொண்டுள்ள தீர்மானம். தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளம் 1700 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொட்டகையில் இடம்பெற்ற தொழிலாளர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இது தொடர்பான வர்த்தகமானி அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. நாடு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருந்த போது பெருந்தோட்ட தொழிலாளர்கள் நாட்டின் அபிவிருத்திக்கு பாரிய பங்காற்றியிருந்தனர் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். மேலும் தொடர் குடியிருப்புகளை கிராமங்களாக மாற்றவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். எனது ஆட்சியின் கீழ் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இதேவேளை கோவிட் காலத்திலும் பொருளாதார நெருக்கடியிலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களே அதிக துயரத்தை அனுபவித்தனர். அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தனர் என்று தெரியவில்லை. கடும் துயரத்தை அனுபவித்த போதிலும் தேயிலை உற்பத்தியூடாக எமக்கு அந்நிய செலாவணியை ஈட்டித் தந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். ரூபாவின் பெறுமதி அதிகரித்துள்ளது. டாலரின் பெறுமதி 290 ரூபாய் வரை செல்லும். இதன் பயனை மக்கள் சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே அரசு உத்தியோகத்தர்களின் சம்பளமும் 10,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டது. அஸ்விஸ்ம நலன்புரி கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் பயனாளர்களின் எண்ணிக்கையையும் அதிகரித்திருக்கிறோம் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்நிலையிலேயே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தொழில் அமைச்சர் மன்ச நாணயக்காரவினால் நேற்று நள்ளிரவு 1700 ரூபாய் நாளாந்த சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என அறிவித்து அதிவிசேட வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த மாத மின்கட்டண திருத்தம் மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திக அனுருத்தகேர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ராஜாங்க அமைச்சர் இந்திக அனுருத்த இதனை தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், உமாஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் மக்களிடம் கையளிக்கப்பட்டதன் பின்னர் அதனுடன் தொடர்புபட்ட மண் சரிவுகளோ அல்லது பிரச்சனைகளோ இதுவரை பதிவாகவில்லை. மழையுடன் கூடிய சிறிய நீர்வீழ்ச்சிகளை காட்டி மக்களை தவறாக வழிநடத்த சிலர் முயற்சிக்கின்றனர். புவியியல் வல்லுநர்கள் குழுவொன்று சம்பந்தப்பட்ட பகுதிக்கு கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அவதானித்து அறிக்கை அளிக்கும். மேலும் இந்த மாத மின்கட்டண திருத்தம் மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். தனுஷ்கோடி கடல் வழியாக படகில் சட்டவிரோதமாக தப்பிச் செல்ல முயன்ற இலங்கை தம்பதி இருவர் உட்பட தப்பிச் செல்ல உதவிய 6 பேர் என மொத்தமாக 8 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், ராமநாதபுரம் வேதாளை பகுதியை சேர்ந்த 4 பேர் நேற்றிரவு தங்கச்சிமடம் பேருந்து நிலையத்தில் நின்று உரையாடி கொண்டிருந்தனர். இவர்கள் 4 பேர் மீதும் முன்னதாக இலங்கைக்கு ஆட்களை சட்டவிரோதமாக அனுப்பி வைத்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் சந்தேகமடைந்த இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த தங்கச்சிமடம் போலீசார் 4 பேரிடமும் விசாரணை மேற்கொண்டனர். இதன்போது இலங்கை வவுனியா பகுதியை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவர் கடந்த 2017ஆம் ஆண்டு விமானம் மூலம் சென்னை வந்ததாகவும், சென்னையில் தங்கியிருந்த நிலையில் மீண்டும் இலங்கைக்கு திரும்பி செல்ல முடியாததால் சென்னை புழல் பகுதியை சேர்ந்த இருவரை தொடர்பு கொண்டு சட்டவிரோதமாக தனுஷ்கோடி கடல் வழியாக படகில் இலங்கைக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுள்ளனர். இதனையடுத்து அவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்ட 2 பேர் வேதாளை பகுதியை சேர்ந்த இன்னொரு நபரை தொடர்பு கொண்டு இலங்கைக்கு இருவரையும் அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்துள்ளனர். இவ்வாறான நிலையில் தம்பதிகள் மற்றும் பணத்தை பெற்றுக்கொண்ட இருவருமாக 4 பேரும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சென்னையில் இருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் வந்து தங்கச்சிமடம் அடுத்துள்ள ரிசார்ட் ஒன்றில் தங்கியிருந்துள்ளனர். இந்நிலையில்
இந்நிலையில் குறித்த தம்பதிகள் நேற்றிரவு தங்கச்சிமடம் மாந்தோப்பு கடற்கரையிலிருந்து நாட்டுப்படகில் புறப்பட்டு தனுஷ்கோடி கடல் வழியாக வவுனியா தப்பிச் செல்ல திட்டமிட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து இலங்கை தம்பதிகள் 2 மற்றும் இலங்கைக்கு தப்பிச் செல்ல உதவிய 6 பேர் என மொத்தமாக 8 பேரை தங்கச்சிமடம் போலீசார் கைது செய்து தங்கச்சிமடம் போலீஸ் நிலையத்தில் தங்க வைத்துள்ளனர். தங்கச்சிமட போலீஸ் நிலையத்தில் உள்ள 8 பேரிடமும் மத்திய மாநில உளவுத்துறை, மைரன் போலீசார் மற்றும் சட்ட ஒழுங்கு போலீசார் அடுத்தடுத்து தனியாக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பேலியகொட போலீஸ் பிரிவிற்குள் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது போலீசாரால் கைது செய்யப்பட்ட தவறான தொழிலில் ஈடுபடும் 25 பெண்களும் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்திய பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது. பேலியகொட மீன் சந்தை, பட்டிய சந்தி, வெதமுல்ல உள்ளிட்ட பகுதிகளில் வைத்து பேலியகொட தலைமையக போலீசாரால் குறித்த பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் பாவனைக்காக தவறான தொழிலில் ஈடுபடும் பெண்கள் தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் யுக்திய நடவடிக்கையுடன் பேலியகொட தலைமையக பிரதான போலீஸ் பரிசோதகர் என்கே களுவிதாரண உள்ளிட்ட அதிகாரிகள் கடந்த வாரம் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர். இதன்போது 25 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் வைத்திய பரிசோதனைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இப்பெண்களிடம் எடுக்கப்பட்ட இரத்த மாதிரிகளில் 25 பெண்களும் ஹோனேரியா ஹெர்பஸ் போன்ற சமூக நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கமைய சிறைச்சாலை வைத்தியசாலையின் வைத்திய கண்காணிப்பின் கீழ் அவர்களுக்கு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு வழங்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஹாலி மாவட்டம் உரகஸ்மன் ஹந்திய ரென் தொட்டுவில பகுதியிலுள்ள வீடொன்றில் நபரொருவர் கத்தியால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் ரன் தொட்டுவில பிரதேசத்தை சேர்ந்த 35 வயதினையுடைய நபர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் திருமணமான 24 வயதினையுடைய பெண்ணொருவருடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்த நிலையில் சம்பவ தினத்தன்று பெண்ணை சந்திப்பதற்காக அவரது வீட்டிற்கு சென்றிருந்தார். இதன்போது வீட்டிற்கு சென்ற பெண்ணின் கணவர் தனது மனைவியுடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்த நபரின் தலையில் கத்தியால் பலமாக தாக்கியுள்ளார். காயமடைந்தவர் உரகஸ்மன் ஹந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உரகஸ்மன் ஹந்திய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கனடாவில் கல்வி கற்க வரும் சர்வதேச மாணவர்களுக்கு கோவிட் காலத்தில் அகற்றப்பட்ட கட்டுப்பாடு இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கனடாவில் கல்வி கற்க வரும் சர்வதேச மாணவர்களை குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் பணிபுரிய அனுமதிப்பதால் அவர்களில் சிலர் கனடாவிற்கு வரும் நோக்கமே கல்வி கற்பதற்காக அல்லாமல் பணிபுரிவதற்காக மாறிவிடுகிறது என கனடா புலம்பெயர்தல் துறை அமைச்சர் மேட் மில்லர் தெரிவித்துள்ளார். கனடாவில் கல்வி கற்க வரும் மாணவர்கள் தங்கள் பண தேவைகளுக்காக வாரத்தில் 20 மணி நேரம் வேலை செய்யலாம் என அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் கோவிட் காலகட்டத்தில் கனடாவில் பணியாளர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டால் அதை சமாளிக்க கல்வி கற்கும் மாணவர்கள் வாரத்தில் 20 மணி நேரம் மட்டுமே வேலை செய்யலாம் எனும் கட்டுப்பாடு அகற்றப்பட்டுள்ளது. எனினும் அந்த விதி இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளது. இனி கல்வி கற்கும் சர்வதேச மாணவர்கள் வாரத்திற்கு 20 மணி நேரம் மட்டுமே வேலை செய்ய அனுமதி உண்டு என அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் குறித்த அனுமதி செப்டம்பர் மாதம் வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அதனை 24 மணி நேரமாக அதிகரிக்க கனடா அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.